ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி பிள்ளைகளா, ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறார். எத்தனையோ பேரு உங்க வாலிப நாட்கள்ல ஒரு ஆம்பிஷன் வச்சிருந்தீங்கல்ல, இப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும், இப்படியாக நான் என் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு, அது எத்தனை பேர் அந்த இலக்கை அடைந்தீர்கள்? அநேகர் அந்த இலக்கை அடைஞ்சிருக்க மாட்டோம். அதன் பிறகு காலப்போக்குல வாழ்க்கை எந்த விதமாய் நமக்கு அமைகிறதோ அவ்விதமாக அமைச்சு கொண்டு இன்னி வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லி வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய ஆம்பிஷன், நம்மளுடைய இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தர் எப்போது நிறைவேற்றுவார் தெரியுமா? இருதயத்திலே நாம் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி தீட்டானதற்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் நீதியாய் வாழும்போதுதான் the Lord will fulfill the desires of our heart. நம்ம இருதயத்தின் வாஞ்சைகள், ஏக்கங்கள், நம்ம கனவுகளை நிறைவேற்றுவார். ஆண்டவர் அதை தான் காண்பித்தார். ஒரு மலையின் அடிவாரத்திலேயே இருந்து கொண்டு ஒரு சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டு அது நிமித்தம், அது ஏன் அப்படின்னா அதற்கு ஆண்டவர் அதையும் காண்பித்தார். அவர்களிடத்துல அந்த தீட்டு இருந்ததுனால பிசாசு ஒரு பிளானையும், அவங்களோட ஆம்பிஷன்ஸையும், அவங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற விடாதபடிக்கு தடுத்து விட்டான். அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அவருடைய சந்ததியில் இருந்து கொண்டு அவன் நம்மளை குற்றச்சாட்டி கொண்டே இருப்பான். கர்த்தருடைய சந்நிதியில இருந்து கொண்டு இதேதான் அவனுக்கு வேலை. நம்ம குற்றச்சாட்டி கொண்டே இருப்பான். அவன் பாருங்க, உங்க புள்ள பாருங்க, உங்க புள்ளன்றீங்களே, சர்ச்சுக்கும் வரான், சிகரெட் பிடிக்கிறான் பாத்தீங்களா, திருப்பந்தியில பங்கேற்கிறான், அந்த பரிசுத்தமான திராட்சை ரசத்தை குடிக்கிறான், அதே நேரத்துல அதே வாயால மதுபானத்தை குடிக்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவான். அதே போல பிரசங்கத்தை கேட்கறது போல கேட்கறான். அவன் மொபைலை எடுத்துக்கொண்டு அதுல சினிமாவை பார்த்து கொண்டு ஆபாச படங்களை பாக்குறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டி கொண்டே இருப்பான். சும்மா வச்சுக்கலாமே, நீங்க ஒரு 24 வயசு பிள்ளைன்னு வச்சுங்க. பெண் பிள்ளைகளுக்கும் நிறைய ஆம்பிஷன் இருக்குல்ல. ஃபாரின்ல இருக்க மாப்பிள்ளை தான் வேண்டும், நல்லா 5 லட்சம் மாசம் சம்பாதிக்கிற மாப்பிள்ளைகள் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படி ஆசைப்படுவதிலே தவறில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி விட்டு கொடுத்து அதற்கு காத்திருக்கலாம், அதிலே தவறில்லை. ஆனா அதற்கு எந்த விதத்திலே உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களிடத்துல வரும்படிக்கு நீங்க எந்த விதத்துல உங்களை தயாராய் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கென்று நீங்கள், நான் கேட்கிறேன், ஒரு half an hour, அது ஒரு 30 மினிட்ஸ் கூட வேணாம், ஒரு 20 மினிட்ஸ் ப்ரேயர் பண்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் மேக்சிமம் புஷ் பண்ணி ப்ரேயர் பண்றீங்க உங்களை. அப்படி இருக்கும்போது கர்த்தரை நீங்க சோஸ்திர பலி சொல்றதே கிடையாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட சோஸ்திர பலி சொல்றது கிடையாது. கர்த்தரை ஆராதிக்கிறது கிடையாது வீட்டுல. அதுக்கு சர்ச்சுக்கு வந்தா சும்மா அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸோட போயிடுது. அப்புறம் எப்படி இருதயத்தின் வாஞ்சைகள், ஏக்கங்களை கர்த்தரை எதை கொண்டு நிறைவேற்ற முடியும்? இல்லை நம்ம தான் எதை வச்சு ஆண்டவர் இடத்துல இவ்வளவு வாக்கு தத்துவம் ஏராளமாய் கொட்டி இருக்கிறீங்களா, செஞ்சிருக்கிறீங்களே, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க கேட்கறதுக்கு நம்ம எதை முகத்தை வச்சுட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க முடியும்? அவர் தான் ஆண்டவர் எவ்வளோ பாடுபட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தரித்திரத்துல போய் கொண்டு நம்மள ஐஸ்வர்ய சம்பனாக்கும்படிக்கு செய்தார். ஆனா எல்லாம் விருதாவாய் போய்